Hi guys, 10th examல question number 25 இது ஸ்லோ லேர்னர் கம்ப்ளீட்லி ஸ்லோ லேர்னருக்கு உண்டான ஒரு மெட்டீரியல். இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பர் போட்டு பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ்னு கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த சென்டென்ஸை பங்க்சுவேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய கொஷனில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம பங்க்சுவேட் பண்ணோம். அதை மைண்டில் வச்சுங்க. அதில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அது எதுவும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 விஷயம் மட்டும் பண்ணணும். ஒன்று, அந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதை மட்டுமாவது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். ஒன்றுமே இல்லாததுக்கு அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு அரை மார்க்கோ 1 மார்க்கோவாவது நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஷின் நம்பர் 27. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 105ல் ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில். அதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. அட்லீஸ்ட் அந்த நம்பர் ஆர்டராவது மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் பண்ணணும். இது ரீஅரேஞ்ச் the words in the correct order அப்படிங்கிற கொஷின். A, B அப்படின்னு 2 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. 2 கொஷினுமே வந்து நீங்கள் கரெக்டான ஆர்டருக்கு மாற்றி எழுதணும். இதில் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த கொஷின் ஃபார்மேட்டையாவது கரெக்டாக எழுதணும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கோடை எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஆன்சரில் எழுதணும். நிறையா தடவை என்ன பண்ணுறீங்க, எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும் ஆன்சரை திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதே கோடாக போட்டு எழுதி வைக்கிறீங்க. இது 1 இயர் நீ படித்ததுக்கு என்ன தான் எனக்கு சொல்கிறதுன்னு புரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்லாஷை எடுத்துகிட்டு அந்த சென்டென்சஸை பண்ணணும். ஸோ இதை மனப்பாடம் பண்ணி வச்சுப்பீங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, சந்தோஷம். ரைட், இப்போ இதுக்கும் ஒரு முறை திரும்ப பார்த்துக்குங்க. நான் திரும்ப சொல்கிறேன். அந்த கோடு ஆன்சர்லாம் அந்த கோடை போட்டு பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற 5 சென்டென்ஸுமே இப்போ கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் திரும்ப படித்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 28. இது ரோட் மேப்பு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமான முறை பயிற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டில் அந்த ரைட் டு லெஃப்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் பண்ணுற அட்டுடியாக இருக்குது பாருங்கள், தாங்க முடியல கண்ணா. ஓகே, எனிஹவ், ஒரு ரோட் மேப் வந்தால் மொத்தம் 5 சென்டென்ஸை வச்சு நம்ம அதை முடிச்சிடலாம். ஒன்று, கோ ஸ்ட்ரைட்டு. அடுத்த சென்டென்ஸ் கண்டிப்பாக டேர்ன் ரைட் ஆர் லெஃப்ட்டு தான். 3வது, வாக் ஃபார் அ வைல். அதுக்கப்புறம் திரும்ப ஒன்ஸ் அகெயின் டேர்ன் ரைட் ஆர் லெஃப்ட்டு. கடைசியாக யூ வில் ஃபைண்ட் த பிளேஸ், எந்த பிளேஸ் கொடுக்குறாங்களோ. ஒரு சில கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நேராகவே ஒரே ரோட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் கோ ஸ்ட்ரைட், வாக் ஃபார் அ வைல், யூ வில் ஃபைண்ட் த அட்ரஸ் அப்படிங்கிற 3 சென்டென்ஸை நீங்கள் நேராக பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், கொஷின் கொடுத்துருக்கோம், கொஷின் நம்பர் 28. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கேருந்து உங்களை போஸ்ட் ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து வந்தீங்கன்னா முதல் சென்டென்ஸு கோ ஸ்ட்ரைட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ன் ரைட்டு. நீங்கள் எங்கே உங்களை கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும் நான் எங்கே இருக்கேன்னு. அப்போ தான் உங்களுக்கு ரைட்டாக லெஃப்டான்னு கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் வாக் ஃபார் அ வைல், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டேர்ன் வருது, அது டேர்ன் லெஃப்ட் கொடுக்குறீங்க. கடைசியில் யூ வில் ஃபைண்ட் த போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டு சென்டென்ஸை முடிக்கிறீங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்குறது கொஷின் நம்பர் 35. இது போய்டிக் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 35 கொஷின்ஸில் கன்ஃபார்மாக நம்ம 4 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிட முடியும். எக்ஸப்ட் த 3rd கொஷின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அது மட்டும்தான் நமக்கு அது படிச்சிருந்தால் மட்டும்தான் அது வரும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம இருக்கிற லைனை வச்சு. இந்த கொஷின் 35ல் 4 லைன் கொடுத்துருப்பாங்க போயம்லேருந்து. இந்த 4 லைனில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவங்க கொடுத்துருக்கிற கொஷினையும் சேர்த்து ஒரு லைனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு பிலோவிலேருந்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்க ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமை. அது பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே அந்த எப்பவுமே கொஷின் நம்பர் போட்டு பக்கத்தில் கொடுத்துருக்கிறது கேள்வி. அதை நம்ம எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4 லைன் இருக்கும், கீழே 4 கேள்வி இருக்கும். திரும்ப பாருங்கள், 4 கேள்வி இருந்தால் 4 கேள்விக்கு பதில் எழுதணும். மைண்டில் வச்சுக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த ஒர்க்கும் நமக்கு எதில் இருக்க போகுதுன்னு கேட்டோம்னா, அந்த 4 லைன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 லைன்லேயும் இருக்க லாஸ்ட் வேர்டில் தான் நமக்கு வேலை இருக்க போகுது. இதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்பர் 1 ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கவனிங்க. இப்போ ஒவ்வொரு அந்த கடைசி வார்த்தையினுடைய ஒரு ரெண்டு அல்லது கடைசி சிலபலை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கடைசி லெட்டர்னு பார்த்தோம்னா கூட நமக்கு சில நேரங்களில் மிஸ்டேக் ஆகும். கடைசி லெட்டர் ஒரே மாதிரி கூட இருக்காது சம்டைம்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டான்ஸா. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் விஇன்னு முடியுது, 2வது லைனில் ஹெச்டின்னு முடியுது, 3வது லைனில் பார்த்தீங்கன்னா விஇன்னு முடியுது, 4வது லைனில் அந்த வேர்டு எண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா டிஇன்னு முடியுது.
அப்படின்னு பார்த்தா விஇ முடியிறது ரெண்டும் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கும். ஹெச்டின்னு முடியும், இங்கே டின்னு முடியும். இது என்ன ஒன்றா இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா கடைசியாக வர டி வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகாது படிக்கும்போது. ஸோ அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. அப்போ அங்கே டி இருக்குது, இங்கேயும் ஒரு டி இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். அந்த ரெண்டும் ஒரே மாதிரி முடிகிறத எடுத்து எழுதியிருக்கணும். ட்ரைவ், டைவ். அதுக்கப்புறம் லைட்டு, ரைட்டு ரெண்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றா முடியும். ஸோ அதை முடிச்சிருக்கணும். இது கொஷின் நம்பர் 1. ரெண்டாவது கொஷின் ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. ஸ்கீம் கேட்குறப்ப வேர்ட்ஸ் எடுத்து எழுதக்கூடாது. அப்போ ஸ்கீம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ ஸ்கீம் கேட்டாலும் தட் மீன்ஸ் செகண்ட் கொஷின் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு லைனில் முடிகிற வேர்டை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு ஆரம்பிச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, ஏபிசிடின்னு லைனாக கொடுத்துட்டு போகிறதா ஸ்கீம், ரைம் ஸ்கீம்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் ஏ போட்டு ஆகணும் கம்பல்சரி. அது ஃபஸ்ட் லைன் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏபிசிடி ஏல ஸ்டார்ட் ஆகும், ஏ கொடுத்துரும். செகண்ட் லைனில் வந்து சப்போஸ் செகண்ட் லைன்லேயே இந்த விஇ மாதிரி ஒரு வேர்டு வந்துருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் ஏ தான் கொடுக்கணும். அதாவது ஒரே மாதிரி முடிகிற எழுத்துக்கள் அந்த ஒத்த எழுத்துக்களை கொண்டு வரும். இப்போ மேலே ஏன்னா அதே மாதிரி முடிஞ்சால் எங்கே வந்தாலும் ஏ தான். அப்படி இல்லை வேறு வருதுன்னா அடுத்த லெட்டருக்கு போயிடணும், அவ்வளோதான். அப்போ பி, செகண்டுக்கு வந்து பி வந்துருச்சு. தேர்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஏவோட முடிஞ்சிருக்கு, சேமாக முடிஞ்சிருக்கு, அதனால் ஏ கொடுத்தோம். அதே போல் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பியோட முடிஞ்சிருக்கு, ஒன்றா முடிஞ்சிருக்கு. சவுண்டு தான் கவனிக்கணும், நம்ம வந்து லெட்டர்ஸை கவனிக்கக்கூடாது. அப்போ அந்த சவுண்டு ஒன்றா முடிஞ்சிருக்கனால பி. அப்போ இந்த ஆன்சர் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஏபி, ஏபி பக்கத்தில் தான் ஆன்சர் எழுதணும். ஒன்றுங்கிற ஒன்று எழுதக்கூடாது, அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ தேர்ட் கொஷின் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து இது கேட்டிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன எம்ப்ளாய் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை மற்ற பொருட்களோ விலங்குகளோ செய்தால் அதை பெர்சானிஃபிகேஷன் சொல்ல. நமக்கு அது தெரியலன்னா அதை ஒமிட் பண்ணிடுவோம். கொஷின் நம்பர் 4 மட்டும் பார்ப்போம். கொஷின் நம்பர் 4க்கு என்ன கேட்பாங்கன்னா அலிட்ரேஷன் கேட்பாங்க. அண்டு அது எந்த லைன்லேருந்து கேட்குறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ செகண்ட் லைனில் ஒரே எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற 2 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, ப்ளா ரெண்டும் ஒரே எழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் அதை எடுத்து ஒன்று எழுதிட்டு அந்த 2 பியும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா நமக்கு 4 மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 38 அண்டு 47மே சேம் தான், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இந்த 38 அண்டு 47க்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 38ல் 5 கொஷினும் 47ல் 4 கொஷினும் கேட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு உண்டான ஸ்மால் ட்ரிக்ஸ் மட்டும் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் நீங்கள் வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஷினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்படி நமக்கு படிக்கவே தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்ற சமயத்தில் நம்ம ஈஸியான மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணணுனாக்கா, இந்த கீழே கேட்டிருக்கிற கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வார்த்தைகளை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற எந்த வார்த்தை வந்து உங்களுக்கு அந்த லைன் பை லைன் பார்த்துக்கிட்டே வாங்க. எங்கே கிடைக்குதோ அந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கீவேர்ட்ஸ் எங்கே கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி லைன்லேருந்து ஆரம்பித்து ஒரு 2 லைனை சேர்த்து எழுதி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ எதுவுமே இல்லாததுக்கு, ஆனால் இது ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இட் இஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் ஒன்றுமே தெரியல, நம்ம ஏதோ விட்டுட்டு போகிறோம், சும்மா விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இதையாவது ஒன்று பண்ணிட்டு போங்க. ரைட்? கண்டிப்பாக ஆன்சர் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் இதை பண்ணுவோம். இங்கே 5 கொஷின்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் பத்தலைங்கிறதுனால நான் 3யோட நிறுத்திக்கிட்டேன். 47த்துக்கும் அதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட். அடுத்தது கொஷின் நம்பர் 39. கொஷின் நம்பர் 39ங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட். ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் வாங்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனித்து பண்ணிங்கன்னா சுலபமாக வந்து நீங்கள் அரௌண்டு ஒரு 45 to 50 மார்க்ஸ் வந்துடும் இதை பண்ணாலுமே. கவனிங்க. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டியது, முதல்ல மார்க் எதுக்கு கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, அவுட்லைன் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். கீழே அட்ரஸ் எழுதியிருந்தீங்கன்னா ப்ளஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸோட, அது செல் நம்பராக இருக்கலாம், இமெயில் ஐடியாக இருக்கலாம், ஃபோன் நம்பராக இருக்கலாம், வாட் எவர். ரைட். ஸோ இந்த காண்டாக்ட் கொடுத்துருந்தீங்க வித் அட்ரஸோட அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க்கு, 2 மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷாப்புடைய நேம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் இமேஜ் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. இது வரைக்குமே 4 மார்க் வந்துடும் இல்லை? நீங்கள் இதை பண்ணாலுமே 4 மார்க் வந்துடும்.
அண்ட் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. அண்ட் அதோட வந்து நீங்கள் வந்து அந்த ஆஃபர்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணாமல் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அட்ராக்டிவாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஓகே, கொஷின் நம்பர் 41. அடுத்த கொஷின் வந்து கொஷின் நம்பர் 41, நோட்டீஸ் ரைட்டிங். ரைட், இப்போ இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த கொஷினில் தான் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் கொஷினை வந்து கிளியராக பார்க்கணும். இதில் முதல்ல யூஆர் திவ்யா ஆர் தினேஷ் ஸ்கூல் பப்பி லீடர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு நேம் கொடுத்துட்டு பக்கத்தில் வர்றது உங்களுடைய பொசிஷன். அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டியது எந்த ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நிகழ்ச்சியும் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்னாக்கா சயின்ஸ் எக்ஸிபிஷன் மட்டும் உங்களுக்கு சயின்ஸ் எஸ் கேபிட்டல்லையும் எக்ஸிபிஷன் கேபிட்டலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டீஸ் ஒரு ஆக்சுவலி பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா முதல்ல ஸ்கூல் நேமை சென்டராக எழுதிடுறீங்க. அதுக்கு கீழே என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் டைட்டிலாக கொடுத்துட்றீங்க. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்டென்ஸை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கலாம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷினில் இருக்கிற டீட்டெயில்ஸையே அதில் கண்டினியூ பண்ணி எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த கொஷினில் வந்து அதுவே அமைஞ்சிருச்சு. ஜேர்னி டேட்டு, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அமௌண்ட்டு, ட்ரெஸ், அதெல்லாம் டீட்டெயில்ஸாக. அப்படி இல்லாத வர கொஷின்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து இது மேலே அந்த ஒரு 3 லைன் 4 லைன் எழுதிட்டு கீழே வந்து டேட்டு, பிளேஸு, டைமு, இது மூணுத்தையும் கீழே ஒன்று எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின் பெருசாக வந்துடும். கடைசியாக அது கீழே எஸ்டின்னு போட்டு ப்ராக்கெட்டில் அவங்க கொடுத்துருக்குற நேமை சைன் பண்ணிவிட்டு கீழே போட்டுருங்க ஸ்கூல் பப்பி லீடர் ஒரு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுருணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 42. இது பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவோம். ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அதை பற்றி 5 சென்டென்சஸ் எழுத சொல்லுவாங்க. வழக்கமாக எழுதுறது இந்த பிக்சர் இஸ் நைஸு, எனக்கே போர் அடிக்குது ஆக்சுவலி பேப்பர் திருத்தும் பொழுது. ஸோ கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ஒரே ஒரு 5 சென்டென்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். சென்டென்ஸ் கூட இல்லை, ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும். ஸோ அது என்னென்னன்றதை மட்டும் இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். முதல் சென்டென்ஸு நீங்கள் வந்து பிக்சர் வர்றதுக்கு முன்னாடி முதல் சென்டென்ஸு த பிக்சர் இஸ் அபவுட் டேஷ். இது இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் எதை பற்றி இருக்கோ அதை நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. டேஷ் போட்டு எழுதாதீங்க தயவு செஞ்சு. டேஷ் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே இது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதுன்றதுக்காக டேஷ் போட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் திஸ் பிக்சர் இஸ் அபவுட், அதை மனப்பாடம் பண்ணிங்க. ரெண்டாவது ஐ லைக் திஸ்ன்னு மனப்பாடம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து மூணுமே வந்து தேர் இஸ், தேர் ஆர், அல்லது தேர் ஆர்னே கூட எது வேணாலும் போடுங்க. தேர் இஸ், தேர் ஆர் போட்டால் கூட போதும். ரைட், இப்போ இந்த தேர் இஸ்னால் என்னென்னா அங்கே ஒரு பொருள் ஒன்றா இருக்கிற பொருளுக்கு அதை பண்ணணும். நிறையவா இருந்தால் தேர் ஆர் பண்ணணும், அவ்வளோதான். ரைட், ஸோ இந்த 5 விஷயத்த மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரை வச்சு எழுதுகிறேன். த பிக்சர் இஸ் அபவுட் குக்கிங் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஐ லைக் திஸ் குக்கிங், எனக்கு இந்த குக்கிங் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ உமன், ஒன்றா இருந்தால் தேர் இஸில் எழுதணும், நிறையவா இருந்தால் தேர் ஆரில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதை எழுதணும்னா உங்களுக்கு ஃபுல்லி 5 மார்க்ஸ் வந்துடும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 43, நோட் மேக்கிங். இருக்கிறதுலே ஈஸியான கொஷின். ஒன்றும் இல்லை, இதில் வந்து நிறைய வந்து சம்மரி ரைட் பண்ணாக்கா ஈஸியாக இருக்கும்னு. பட் அது படிக்கிற பிள்ளைங்க பண்ணோம். படிக்க தெரியாத நமக்கு வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக பண்ண முடியும்னாக்கா அது நோட்ஸ் எழுதுனா தான் முடியும். ரைட்டா, இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நோட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு முதல்ல ஹெட்டிங் டைட்டில் எழுதணும். டைட்டில் எழுதலைனாக்கா மார்க் போயிடும். டைட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் பெரிய வேர்ட்ஸு, சின்ன வேர்ட்ஸ், அதாவது ஈசு, வாசு, ஆறு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸ் இல்லாமல் பெரிய வேர்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா போதும். அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஐஃபன் போடணும். ஐஃபன் போட மறக்கக்கூடாது. இந்த மாதிரி ஐஃபன் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்புண்டு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கொஷின் நம்பர் 46. இது பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பிங் ஹிண்ட்ஸ், 8 மார்க் கொஷின். இதுவும் கொஞ்சம் சுலபமான கொஷின் தான். நம்ம எதுவுமே எழுதாமல் விட்டுட்டு போகிறதுக்கு we are going to attend and we are going to get some marks, that's it. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைஃபன் போட்டு கொடுத்துருக்கோம். ஹைஃபன் அவங்களே ஆல்ரெடி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டெவலப் பண்ணி எழுதணும். என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், டைட்டில் எழுதணும், அந்த ஹைஃபனை எடுத்துடணும். ஹைஃபனை எடுத்து அந்த இடத்துல அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு பெரிய பேராகிராஃபாக அதை மாற்றி டைட்டில் போட்டு எழுதுனீங்கன்னா
இன்னமும் பெட்டராக இருக்கும்.